வணக்கம். இன்னைக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்குரியது. சனி பகவானுடைய அம்சத்தில் கொஞ்சம் பேர் பிறந்திருக்கோம். யாரு? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உதரட்டாதியா, உங்கள் ராசி மகரம் அல்லது கும்பமா, பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26, பிறந்த கிழமை சனிக்கிழமையா, மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, மேற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீட வாடகை வீடு, மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லோருமே விநாயகர் பெருமான் கோயிலையோ ஆஞ்சநேயர் கோயிலையோ பசுநெய்யினால் தீபம் போடுங்க, அல்லது எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுநெய் சேர்த்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். சனி பகவான் இப்போ 3 ராசிகளை தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மிதுனம், கன்னி, மகரம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கோ விநாயகர் பெருமானுக்கோ பசுநெய்யினால் தீபம் போடுங்க, அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு பொருளுதவி செய்யுங்க, காக்கைக்கு நெய் பருப்பு எள் கலந்த சாதத்தை வையுங்க, உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீல நிற ஆடை எடுத்து கொடுங்க, அல்லது பணம் கொடுத்துருங்க, நல்ல மாற்றம் இருக்கும், சனி தோஷம் விலகும். இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறது ராகு பகவானுக்கு உரியது. அதனால உங்க நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா அம்மன் கோயிலில் தீபம் போடுங்க. உங்க பிறந்த தேதி 4 அல்லது 13 அல்லது 22 அல்லது 31 அம்மன் கோயிலில் தீபம் போடுங்க பசுநெய்யினால. ராகு பகவான் 3 ராசியில தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மீனம், மிதுனம், துலாம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் அம்மன் கோயிலில் பசுநெய் தீபம் போடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை? இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லிருந்து 9. இன்னைக்கு பிரதோஷம், சாயந்தரம் 4:30லிருந்து 6 மணிக்குள்ள சிவபெருமான் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி மட்டும் பேசுங்க, எழுதுங்க, யோசிங்க, படிங்க, கேளுங்க. மற்ற கதையெல்லாம் வேண்டாம். ஆமாங்க, அதனால நன்மைகள் கிடைக்கும். சண்டிகேஸ்வரர் முன்னாடி போய் சொடுக்கு போட வேண்டாம், நந்திய பெருமான் காதில் போய் கத்த வேண்டாம். எல்லாம் கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லது செய்வார். அல்லது அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறத விட அவர் என்ன உங்களுக்கு செய்கிறாரோ அதுவே நல்லது. ஆமாம். எப்படி இருக்க போகிறது சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 பேருக்குமே கலகலா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் பெருமான் கோயிலில் போய் பசுநெய் தீபம் இன்னைக்கு போட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம். போட்டு பாருங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். ஆனா 3 பேருக்குமே நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களை, கிருத்திகையா இருக்கட்டும், மிருகசரிடமாக இருக்கட்டும், ரோகிணியா இருக்கட்டும், பொறுமையா இருக்கணும். முருகன் கோயிலில் போய் பசுநெய்யினால் தீபம் போடுறது நல்லது. அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுநெய் சேர்த்துறது நல்லது. கவனமாக இருக்கணும். வீட்டிலையும் அதே மாதிரி தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். சாயாதேவி தான் சனி பகவானுடைய அம்மாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை மேற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம், இதனால ஜெயிக்கிறீங்க. திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிஷம் 3 பேருக்குமே பிரமாதமான வாழ்க்கை. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கலக்கலான சந்தோஷம், ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஞாபக சக்தி, இந்த 3 வச்சுக்கிட்டு நீங்க அள்ளு எங்க கண்ணே பற்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். மணற்கிணை சம்மம் உண்டு. மகம், பூரம், உத்திரம் 3 பேருக்குமே பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். சித்திரைக்கும் சரி, அஸ்தத்துக்கும் சரி, உத்தரத்துக்கும் சரி, பொறுமையா இருக்கணும். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க, அல்லது தீபத்துல பசுநெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப அன்னை மகாலட்சுமியை நினைங்க. ஓம் ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், பொறுமையாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் பசுநெய் சேர்த்துங்க. கவனமாக இருங்க.
ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் நீலாதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான உங்களுக்கு கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். விசாகத்திற்கும் அனுஷத்திற்கும் கேட்டைக்கும் வெற்றி அதிகமாகும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல நாளாக இருக்கும். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். மூலம், பூராடம், உத்திராடம் 3 பேருக்குமே கலக்கலா இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம் அதிகமாகும். முன்கோபம் இருக்காது. ஜெயிக்கிறீங்க. எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. மகர ராசிக்கார நேயர்களை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்த்துருங்க. வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க. அளவா சாப்பிடுங்க. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனை தீபம் போடுங்க, அல்லது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க. சமைத்த உணவுகளுக்கு பதிலாக பழங்கள், காய்கறிகளை சாப்பிட்றது நல்லது. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான வடக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது? கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். வீட்டிலையும் பூஜை ரூம்லையும் கோயில்லையும் பசுனையினால தீபம் போடுங்க, அல்லது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்துல பசுனை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அவட்டத்துக்கும் சரி, சதயத்துக்கும் சரி, போராட்டாதிக்கும் சரி, இதுதான் தீர்வு. மந்திரம் சொல்லுங்க, தீபம் ஏத்துங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 பேருக்குமே கலக்கலான வாழ்க்கை. சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30லிருந்து 9. இன்னைக்கு சனிமகா பிரதோஷம். அதனாலே சாயந்தரம் 4:30லிருந்து 6 மணிக்குள்ள சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி பேசுங்க, எழுதுங்க, பாடுங்க, கேளுங்க, யோசிங்க. மற்ற கதையெல்லாம் வேண்டாம். பசுனையில் நந்தியம்பெருமானுக்கு தீபம் போடுங்க. அது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க. தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். கோயிலுக்கு போகிற வழக்கம் இல்லையா? ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. சனி பிரதோஷத்தில் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான மகர ராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசி மகரமாக இருந்தாலோ, மகரம் சிம்மமாக இருந்தாலோ, மகரம் கும்பமாக இருந்தாலோ, மகரம் கடகமாக இருந்தாலோ ஜோசியோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கும்பமாக இருந்தாலோ, கும்பம் கடகமாக இருந்தாலோ, கும்பம் சிம்மமாக இருந்தாலோ ஜோசியோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் நீலக்கல் பைத்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. சனி தோஷம் விலகிறதுக்கு இப்போ சனி தோஷம் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, சனி பகவான் 3 ராசியில தான் உதவி செய்கிறார். மகரம், மிதுனம், கன்னி 3 பேருக்கும் உதவி செய்கிறார். மற்ற 9 ராசிகளுக்கும் தொல்லை தான். அந்த தொலையிலிருந்து விடுபட காக்கைக்கு நெய், பருப்பு, எள் கலந்த சாதத்தை வைங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. சுந்தரகாண்டம், விநாயகர் அகவல், அபிராமி அந்தாதி, கந்தரசஷ்டி கவசம் படிச்சு பாருங்க. சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் பசுநெய்யினால தீபம் போடுங்க நவகிரக சன்னதியில. இதெல்லாம் சனி தோஷத்தை விலக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.